கோத்ரா சிஸ்டம், அதாவது கருவழி பரம்பரையும் அந்த ஈகோ சிஸ்டத்தோட முக்கியத்துவம், குரு சிஷ்ய பரம்பரை அந்த ஈகோ சிஸ்டத்தோட முக்கியத்துவம், இது ரெண்ட பத்தி சில சத்தியங்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது கோத்ரா சிஸ்டம் அண்ட் குரு சிஷ்ய சம்பிரதாயம் இது ரெண்டுமே an advanced framework for cumulative hereditary and cultural specialization. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோத்ரா சிஸ்டத்துப்படி அமைக்கப்படுற இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலி கட்டமைப்புகளும் அந்த ஈகோ சிஸ்டங்களும் குரு சிஷ்ய பரம்பரை இது ரெண்டுமேங்கயா மரபியல், அதாவது ஹெரிடிட்ரியா வர்ற டிஎன்ஏ, பெஸ்ட் மெமரிஸை இன்க்ளூட் பண்ண டிஎன்ஏ, இதுவும் இந்த குரு சிஷ்ய பரம்பரை ஈகோ சிஸ்டம் கல்ச்சுரலா பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன், டிஎன்ஏவை பெஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்றது, இந்த ரெண்டுத்துக்குமான அருமையான ஈகோ சிஸ்டமா தான் ரெண்டுமே இருந்திருக்கு. அதாவது பெஸ்ட் டிஎன்ஏவை இன்ஹெரிட் பண்றது மட்டும் போதாது, அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு தேவையான ஈகோ சிஸ்டம் வேணும். அதான் இந்த குரு சிஷ்ய பரம்பரையோடு கூடிய குருகுலங்கள், மடாலயங்கள், ஆதீனங்கள், மொனாஸ்ட்ரிஸ். இது ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ரொம்ப பவர்ஃபுல்லான சிஸ்டம்.